ஜாதகத்தில் செவ்வாய் எந்த பாவாதிபதியாக இருந்தாலும் சரி, செவ்வாய் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, இதை எல்லாருமே கடைபிடிக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான செவ்வாய் ஆக்டிவேஷன் டெக்னிக் இதுதான். செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம், முதல் பரிகாரம் இதுதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் எந்தெந்த காரகங்களுக்கு அதிபதி அப்படின்னு. எலும்புக்கு அதிபதி, மஜ்ஜைக்கு அதிபதி, வெளியேறும் ரத்தம் செவ்வாய், ஒரு கட்ஸோட, ஒரு கெத்தோட, ஒரு ரகடா, ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னா செவ்வாய் அங்கே ப்ராமினெண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த செவ்வாய் இரத்த அணுக்களையும் உள்ள குறிக்கும். ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ளவங்க, அனிமிக்காக இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே செவ்வாய் கம்ஃபர்டபுளான பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீச்சம் உச்சத்தை நீங்கள் பார்க்காதீங்க. செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன கீரல் விழுந்தால் கூட ரத்தம் நிற்காமல் கொட்டும், இல்லைன்னா ரத்தம் ஈஸியாக கெட்டிப்படாது, ஒரேடியாக கொல கொட கொட கொடன்னு கொட்டும், ஈஸியாக கெட்டிப்படாது, உறையும் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும் ரத்தத்துக்கு. அப்போ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் ரத்தம் சம்பந்தமாக நமக்கு தொந்தரவு வந்தாலும், நான் சொன்ன விஷயங்கள் இஷ்யூஸ் இருந்தாலும் நிச்சயமாக செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்துருக்கோம். செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ரத்த சம்பந்தமான உறவுகளில் பிரச்சனை வரும். பங்காளிக தாயாதிகளுக்குள்ள, கூட பிறந்தவங்களுக்குள்ள, அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நபர் கூடயுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. பார்க்குறவங்க கூட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் வெளியே காலை வச்சாலே சந்திராஷ்டமங்கிற மாதிரி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சப்போர்ட்டே பண்ண சப்போர்ட்டிவாகவே இருக்காது. எந்த உறவு முறையும் மாங்கல்ய தடை ஏற்படுத்தும், மாங்கல்யம் ஏறதுக்கு தடை ஏற்படுத்தும், ஏறின மாங்கல்யத்தை கழட்டி வீச வச்சிடும், இல்லைனா ஸ்பௌஸை வாழ்க்கை துணையை பிரிச்சிடும். அதாவது உயிரிழக்கும் அளவுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை பறிக்கிறதுக்கும் அந்த செவ்வாய்க்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா செவ்வாய் தான் மாங்கல்யக்காரகன், மங்களகாரகன், அந்த கயிற்றுக்கு அதிபதி, தாலி கயிற்றுக்கு அதிபதி. அந்த செவ்வாய்க்கு ஆக்டிவேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நான் சொல்கிற ஆக்டிவேஷன் என்ன அப்படின்னா, எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடியது, பாரபட்சம் இல்லாமல். எப்படி அப்படின்னா, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா, இந்த பூமியில் இறங்கி வேலை செய்கிறவங்க, விவசாயியாக இருக்கலாம், மண்ணை தோன்றவங்களாக இருக்கலாம், மண்ணை தொட்டு வேலை செய்கிறவங்க, குவாரியில் வேலை பண்ணுறவங்க, செங்கசூழில் வேலை பண்ணுறவங்க, இந்த மண்ணை தொட்டு வேலை பண்ணுறவங்க, பூமியை தொட்டு வேலை பண்ணுறவங்க எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க மென்டலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஃபிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இந்த இடத்துல செவ்வாய் தனத்துக்கு கொண்டு வரக்கூடாது. செவ்வாய்க்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. செவ்வாய் போராளி, செவ்வாய் டார்கெட்டு, கோலு. செவ்வாய் வேலையை முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிடும், அவ்வளோதான். அந்த மண்ணை தொட்டு வேலை பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும், ஃபிசிக்கல் எனர்ஜி, ஸ்டாமினா, மனதிடம், தைரியம் நார்மலாகவே இருக்கும். நின்று அப்படி நெஞ்சை நிமித்தி நிற்பாங்க, நெஞ்சை நிமித்தி நின்று தான் பேசுவாங்க. இதுதான் இந்த செவ்வாயோட நேச்சரே. நம்ம அந்த செவ்வாயை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடியும் டே டு டே லைஃப்பில்? அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், மண் சட்டியில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது. இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மண் பாத்திரத்தில் சமைக்கிற போது ஹீட்டு, அதில் ஜென்ரேட்டர் ஹீட்டு எல்லா இடத்துக்கும் சீராக பரவும். அதில் ரொம்ப நுண்ணிய போர்ஸ் இருக்கும். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த தயிரெல்லாம், பாலெல்லாம் மண் சட்டியில் உரைய வைக்கும்போது பாலில் அவங்க என்ன தான் தண்ணி கலந்தாலுமே அந்த நீரை மண் சட்டி உறிஞ்சிடும். அப்போ தயிர் ரொம்ப கெட்டியாக தோயும், சீக்கிரம் புளிக்காது. மண் சட்டியில் செஞ்ச எந்த ஒரு சாப்பாடும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. நம்ம காலையில் சமைச்சா நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். எந்த ஒரு, நம்ம நார்மலாகவே குக்கரில் சமைப்போம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைப்போம், எதில் சமைச்சாலுமே நம்ம உடனே ஒழிச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே மண் சட்டிக்குள்ளே வராது. காலையில் சமைச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நைட்டு வரைக்கும், அதை காலி பண்ணுற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேய்ச்சி கழுவி வச்சா போதும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 ஈஸி. அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது, மைன்யூட்டான போர்ஸ், அது மூலமாக தான் காற்றும் நீராவியும் உணவில் சரியான முறையில் ஊடுருவி பெஸ்ட்டு அவுட்புட்டை கொடுக்கும். ஆவியில் வேக வச்சா என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ, ஆவியில் சமைத்த சாப்பாடை சாப்பிடுங்க, எண்ணெயில் பொரிச்ச சாப்பாடை சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. ஆவியில் சமைச்ச சாப்பாட்டில் என்ன ஒரு எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது, அந்த சத்து மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது நமக்கு கேரண்டியாக கிடைக்கும்.
எல்லாருமே நம்ம நிறைய பேர் இந்த வாயில் இந்த வார்த்தை வரும், டாக்டர் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நேரமும் பார்த்து பார்த்து ரொம்ப ஹெல்த்தியாக நான் சமைக்கிறேன், எல்லா சத்துக்கும் உடம்புல சேர்ற மாதிரி சத்துக்களும் உடம்புல சேர்ற மாதிரி தான் நான் ஃபுட்டு சாப்பிட்றேன், ஆனாலும் உடம்புல சத்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர். குழந்தைகளுக்கும் சத்து இல்லை உடம்புல, இவங்களுக்கும் பேசிக்காக சத்து இல்லை, அலர்ஜி இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. எந்த ஊரில் எந்த நோயும் வைரஸும் பரவினாலும் உடனே நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல வந்துடுது. அப்படின்னா அதுக்கு நம்ம சத்தான பொருளை சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு சத்தில்லாத பொருட்களை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்கு. எல்லாமே மேக்ஸிமம் ஆர்டிஃபிஷியலாக விளைவிக்கப்பட்ட இல்லை கெமிக்கல் தெளிக்கப்பட்ட பொருளை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இல்லைன்னா ஆர்கானிக் முறையில் விளைஞ்சதுன்னு சொல்லி ட்ரிபிள் டைம்ஸ் காஸ்ட் கொடுத்து வாங்கியுமே நமக்கு போதுமான சத்து கிடைக்க மாட்டேங்குதுன்னா அப்படி சத்து எங்கே போகுது? நம்ம பெரியவங்க, நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு மெயின் காரணமே அவங்க வாழ்வியல் முறையும் அவங்க பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கமும் தான் அப்படிங்கிறத தம் ரூலே. ஆனால் அவங்க எப்படி சமைச்சாங்க அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம மறந்தே போயிட்டோம். ஏன்னா மண் சட்டினா அசிங்கமாக போயிடுச்சு. மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறது நமக்கு, கிரில்லு வாங்குறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குமே தவிர மண் சட்டி அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த பெருமை போயிடும். மண் சட்டியில் சமைக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி, பஞ்சபூத தத்துவம், நம்ம நார்மலாகவே எதாக இருந்தாலும் என்ன சொல்கிறோம், பஞ்சபூத தத்துவம் உடம்புக்கு வேணும் அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 5 தத்துவங்கள் சேரும்போது தான் அது முழுமையடையும், கம்ப்ளீட் ஆகும். மண் சட்டியில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5மே ஈத்தர், இதெல்லாமே பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு மாறுது. இன்னும் கூட ஏதோ பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. நான் கூட இந்த டெமோலாம் கூட நான் ஒரு 10 வருஷம் முன்னாலே நான் பார்த்துருக்கேன். சொட்டு எண்ணெய் இல்லாமல் அப்படி டீப் ஃப்ரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி காசை கொடுத்து அத்தனை ஆயிரம் காசை கொடுத்துட்டு நான் அத்தனை 100 காசை கொடுத்து நான்ஸ்டிக் பாத்திரங்களையும் அலுமினிய பாத்திரத்துலையும் வாங்கினா உணவோட சத்துக்கள் டோட்டலாக சதைஞ்சு போயிடும். ஆரோக்கிய குறைபாட்டுக்கு இது ஒரு மெயின் ரீசன். நார்மலாகவே என் மண் சட்டிக்குள்ளே எண்ணெய் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும், ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல, செஞ்சு மட்டும் பாருங்கள். நார்மலாக நீங்கள் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா மண் சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்தால் கூட போதும். இதில் ஒரு மிராக்கிள் என்னென்னா, மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும், ஓவன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபுட் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வேவ்ஸ் அந்த கதிரலைகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை, அதனால் எடுத்து வச்சுட்டு வெளியே ஓவன் வெந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டெக்னிக் மண் சட்டியில் டிஃபால்ட்டாக நடக்கும். நீங்கள் குழம்பு எடுத்து கீழே வச்சு பாருங்கள், நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு அது டேபிள் மேலே ஆஃப் பண்ணின பிறகுமே 5 நிமிஷம் 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், வெந்துக்கிட்டே இருக்கும். மண் சட்டியில் செஞ்ச விஷயம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதில் உரையூத்துற தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கும், சீக்கிரம் புளிச்சு போகாது. கொஞ்ச நாள் ஆக நமக்கு அந்த ஃப்ரிட்ஜோட யூஸே மறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா சைஸ்லேயும் நமக்கு எல்லா மாடல்லையும் மண் சட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. சோறாக்கிறதுக்கு, தானியம் சேர்க்கிறதுக்கு, நீரை வடிகட்டுறதுக்கு, வெள்ளாவி பானை, நிறைய இட்லி பானை, தயிர் மொந்த, பால்னி அதாவது வானலி, வாட்டர் பியூரிஃபையர், இது எல்லாமே மண் சட்டியில் சின்ன சின்ன அழகழகான டிஷ்ஷு எல்லாம் மூடியோட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு மண் சட்டியில் சமைச்சு டேஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு நார்மலாக மற்ற நான்ஸ்டிக்லேயோ இந்த நம்ம அலுமினியத்துலேயோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ சமைக்கும்போது பிடிக்கவே பிடிக்காது, அது ஒரு க்ரேஸ் ஆயிரும். இன்றைக்கி அதை சமைச்சு முடிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்தனால தான் கையோட இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு செவ்வாய் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் மண் சட்டி எடுத்துன்னு சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு வேலையும் குறையும். சிங்கில் பாத்திரம் உழுகிறது ஃபஸ்ட்டு கம்மியாயிரும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி மண் சட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே கீழே ஷேர் பண்ணுங்கள். மண் சட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் கால்சியம், உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால், உங்களுடைய ஹீமோக்ளோபின் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக சமன்படுத்தப்படும், சமநிலையில் தான் இருக்கும். போய் செக்கப் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது, மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். இன்றைக்கி ஈஷா போகிற சாயங்காலம் சப்தரிஷி ஆர்த்தி புக் பண்ணியிருக்கேன். காஷியில் மட்டும்தான் சப்தரிஷி ஆர்த்தி நடக்கும். எப்போவுமே டெய்லி ஈவினிங் நடக்கும் சப்தரிஷிமார்களோடது. 7 கோத்திரத்தை சேர்ந்த 7 விதவிதமான கோத்திரத்தை சேர்ந்த ப்ரீஸ்ட் அந்த ஆர்த்தி செய்வாங்க.
நீங்கள் ஆன்லைன் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், காஷியில் சப்தரிஷி ஆர்த்தின்னு சொல்லிட்டு. காஷிக்கு வெளியே சப்தரிஷி ஆர்த்தி இங்கே ஈஷாவில் மட்டும்தான் நடக்கும். அதனால் இன்றைக்கி ஈவினிங் அங்கே நான் புக் பண்ணியிருக்கேன். செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான அதிதேவதை அப்படின்னா முருகன், கார்த்திகேயன். எஸ்பெஷலி நரசிம்ம அவதாரம் செவ்வாயை சுட்டிக்காட்டும். அசுரனை அதை வதம் செய்து பூமிக்குள்ள தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஏற்பட்ட ஒரு அவதாரம். ஒன் ஆஃப் த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அந்த பார்ட், அந்த அவதாரம் எஸ்பெஷலி ஸ்ட்ராங்கான செவ்வாயை குறிக்கும். ஏன்னா செவ்வாய் ப்ரொடெக்டர், நரசிம்மர் ப்ரொடெக்டர், பாதுகாவலன். ரெண்டு பேருமே தி மோஸ்ட் வயலண்ட் பிளானட் அப்படின்னா செவ்வாய் தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னத்துக்காரங்க இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கோ, லக்னத்துலேருந்து எந்த வீட்டில் இருக்கோ, அது எந்த ராசியாக வருதோ, ராசியோட காரகத்துவம், அந்த லக்னத்துக்கு அது எத்தனாம் வீடாக வருதோ அந்த வீட்டோட காரகத்துவம். அங்கே சுகர் கோட்டிங்கெல்லாம் இல்லை, அங்கே பெரிய ஃபிலாசபிக்கல் விஸ்டம் டிஸ்கஷன்லாம் இருக்காது, அங்கே ஸ்வீட்டான இனிமையான இனிப்பு தடவிய பேச்செல்லாம் இருக்காது, அங்கே வெறும் வயலண்ட் மட்டும்தான் இருக்கும். வயலன்ஸ் இஸ் கனெக்டட் டு செவ்வாய். ராகுவோ கேத்துவோ சனியோ குளிகனோ மாந்தியோ அங்கே கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வயலன்ஸ் அப்படின்னாலே செவ்வாய். செவ்வாய் எப்படி இருக்கும்? செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தரோட நீங்கள் பழகிறது எப்படி இருக்குன்னா, ஒரு நண்பங்கிட்ட உடம்பு ஃபுல்லாக முள் இருக்குது, குத்துற மாதிரி ஷார்ப், அந்த முள்ளமன்றி மாதிரி எல்லா பக்கமும் ஸ்பைக்ஸ் இருக்குது, அங்கங்கே ஊசி துருத்திட்டு இருக்கு அப்படின்னா, அந்த நண்பனை போய் நீங்கள் கட்டிக்க போகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? என்டையர் பாடி பங்க்சர் ஆயிரும். செவ்வாய் நமக்கு கணவனாக வந்தாலும் சரி, மனைவியாக வந்தாலும் சரி, பெற்றவங்களாக வந்தாலும் சரி, குழந்தையாக வந்தாலும் சரி, செவ்வாயை கட்டிக்கிறது நம்மளே பங்க்சர் பண்ணுறதுக்கு சமம். அதனால் ரெண்டுட்டு தள்ளி நின்று என்ன வேலை உண்டோ வாங்கிக்கலாம். ரொம்ப க்ரூரான ஹார்ஷான பிளானட்டு செவ்வாயை பொறுத்த வரைக்கும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு, கான்கியூர் பண்ணு. ஒரு அரசன், ஏன்னா அந்த நாட்டை நான் கைப்பிடிக்கணும் அப்படின்னா செவ்வாய்கிட்ட உத்தரவு போட்டாச்சுன்னா செவ்வாய் போகும். அந்த அரசன் அப்படிங்கிறது சோல். நம்ம செவ்வாய் இருக்கிற பாவத்தில் நம்ம கான்கியூர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை போய் கைப்பற்றணும், அங்கே ஜெயிக்கணும். அங்கே அது மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த இடத்துல வேறு பாசிட்டிவான ஒரு டீலிங்கு, நெகோஷியேஷனு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, காம்ப்ரமைஸ் எதுவுமே இருக்காது. மார்ஸ், செவ்வாய், அங்காரகன் ரெண்டு முக்கியமான ராசிகளை ஆட்சி செய்யுது. ஒன்று மேஷம், இன்னொன்று விருச்சிகம். மேஷம் பார்த்திங்கன்னா மலையாடு, நல்லா அப்படியே இப்போ கொம்பு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட கொம்பு, ஸ்ட்ராங்கான லெக்ஸு. இந்த மலைப்பகுதியில் வசிக்கிற ஜென்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சடான மலையில் ஏற ஆரம்பிப்பாங்க, பயங்கரமாக ஸ்பீடாக இருப்பாங்க, முன்பின் யோசிக்காமல் வேலை செய்வாங்க. பிதாமகன் விக்ரம் மாதிரி அவங்க எல்லாமே மேஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஷார்ப்பான அந்த முற்ற எனர்ஜி மேஷம். டைரெக்டாக மேஷம் நேருக்கு நேர் மோதும். மேஷ செவ்வாய் என்றைக்குமே நேராக டங்குன்னு கொம்போட கொம்பு அடிக்கும். விருச்சிகம் கொடுக்கில் கூட விஷம் இல்லை, கொடுக்கில் விஷம் இருக்கிற தேள் சுற்றி முன்னால் ஓட விட்டு பின்னால் அடிக்கும். ஸோ விருச்சிக செவ்வாய் தி மோஸ்ட் டேஞ்சரஸ். விருச்சிகம் அப்படின்னாலே முன் அமைதியாக இருப்பாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் வச்சு கொட்டுவாங்க. என்டையர் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மேஷம் அப்படிங்கிறது விருச்சிகத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெஸ் வயலண்ட்டு. மேஷ செவ்வாய் அப்படிங்கிறது அத்லெட்டு, விருச்சிக செவ்வாய் அப்படிங்கிறது லிட்ரலி கில்லர். செவ்வாய் அப்படிங்கிற அந்த கிரகம் பாடியோட ஸ்டெமினா, கட்டுமஸ்தான உடம்பு அப்படின்னா பாடி பில்டர் மாதிரி இருந்தாங்கன்னா, பறந்து விரிந்த தோல் இருந்தது அப்படின்னா அவங்க செவ்வாய். அவங்க ஜாதத்தில் நீங்கள் செவ்வாய் நான் எப்போது சொல்லுவேன், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தரோட தோள்பட்டை, ஒருத்தரோட மார்பு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னாலே ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்கக்கிட்ட செவ்வான்னு அர்த்தம். அங்கே பேச்சுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, வீச்சு தான். கோகெட்டர், ஏறி போயிட்டே இருப்பாங்க. அங்கே குமிஞ்சு காரியத்தை சாதிச்சுக்கணும், ஏதாவது ஒன்று நைஸ் பண்ணி காரியத்தை சாதிச்சுக்கணும், சரண்டராகி காரியத்தை சாதிச்சுக்கணும். புருவம் நல்லா அடர்த்தியாக வளைஞ்சு மேடேறி புருவம் இருக்கும். செவ்வாயும் சூரியனை போல பித்தத்தை குறிக்கக்கூடியது தான். செவ்வாய் ஹண்டர்,
நம்ம எப்போவுமே வேண்டாம் அந்த டாப்பிக்கே எடுக்கணும்னு விரும்பலை, அந்த கசாப் கடை டாப்பிக்கே விரும்பலை. நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லைங்க, ஜாதி மதம்லாம் கிடையாது. மனுஷன் காட்டுலேருந்து நாட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா உயிர் வதையை செய்யக்கூடாது. என்னோடய மாஸ்டர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்த்தி இருக்கிற பாடம். இப்போ செவ்வாய் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் எது சம்பந்தமான சங்கடங்களை ஒரு ஜாதகர் எதிர்கொள்வார் அப்படின்னா, செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் காலையில் கண்ணு முடிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் பஞ்சாயத்து தான். பயங்கர ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. சும்மா அவங்க வீட்டில் எப்படின்னா, அவங்க வீட்டில் கணவனோ மனைவியோ குழந்தையோ அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்களோ யாராவது இப்படி இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட நீங்கள் சாதாரண விளையாட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அவங்களுக்கு அது ஈகோ ட்ரிகர் பண்ணிடும். நான் போகிற போக்கில் கேஷுவலாக விளையாட்டுக்கு தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, விளையாட்டுக்கு சொன்னியா அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா. சில ரொம்ப கேஷுவலாக விளையாட்டு கூட நீங்கள் அவங்ககிட்ட பண்ண முடியாது. அப்படியே வாங்கி மண்டக்குள்ள ஏற்றிக்குவாங்க, வெயிட் பண்ணுவாங்க என்னைக்கு போடலாம் அப்படின்னு. என்னைக்கு இதுக்கு உண்டான டிட் ஃபார் டாட் பழி வாங்குறது அடிச்சு போட்டு தாக்கி போயிட்டே இருக்கும் அந்த செவ்வாய். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க மணி அக்குமுலேட் பண்ணுறது, வருமானத்தை சேர்ப்பதிலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது தான் உங்களுக்கு பெரிய விஷயம். ஆனால் இது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும், திருமண தடையும் திருமண வாழ்க்கையில் அதீதமான சங்கடங்களையும் ஏற்படுத்தும். 3ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் முரட்டு செவ்வாய். முன்பின் யோசிக்காமல் மூளை என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே உடம்பு வேலை பண்ண ஆரம்பிச்சிடும், கைகள் நகர ஆரம்பிச்சிடும். ரொம்ப நிதானமும் கவனமும் தேவை. நிறைய அத்லெட்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3ஆம் பாவத்தோட செவ்வாய் கனெக்ட் ஆகும், இல்லை 3ஆம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரங்களோட கனெக்ட் ஆகும். செவ்வாய்க்குண்டான மிக முக்கியமான பரிகாரம் ரத்த தானம் கொடுங்க. வருடம் 2 முறை ரத்த தானம் யாராவது கேட்டாங்கன்னா நிச்சயமாக ரத்த தானம் கொடுங்க. ப்ளஸ் பூமி தானம், கோயில் தானம். கோயிலுக்கு பூமி தானம் நிச்சயமாக செய்யாதீங்க. நிறைய கோயில் கட்டுறதுக்கு உண்டான தாத்பரியமே புரியாமல் தான் லாஸ்ட் ஒரு 100 வருஷமாக மனித குலம் சின்னாபின்னப்பட்டுருக்கு. அந்த காலத்தில் கோயில் கட்டுனாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னா, அந்த ஊரில் எப்பேற்பட்ட பேரழிவு வந்தாலுமே அத்தனை 1000 பேர்களையும் லட்சம் பேர்களையும் அந்த கோயிலால் உள்ளே வச்சுக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு உண்டான தானியத்தையும் காய்கறிகளையும் அந்த கோயிலில் அவங்களால பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி கருங்கல் கட்டடம், அந்த மாதிரியான ஸ்பேஸ் ஏக்கரா கணக்கில் விஸ்தாரமாக கட்டியிருப்பாங்க. இந்த காலத்தில் போட்டி போட்டு நான் முருகனுக்கு கட்டுறேன், பிள்ளையாருக்கு கட்டுறேன், சிவனுக்கு கட்டுறேன், வராகி கட்டுறேன்னு இஷ்டப்பட்ட தெய்வங்களுக்கெல்லாம் வீதி கொண்டு முக்கு கொண்டு கோயிலை கட்டிடுறீங்க. செவ்வாய் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட்டை. கட்டுறீங்கன்னா கட்டுங்க, ஒரு ஏக்கரால் கோயில் கட்டுங்க, புண்ணியத்தை கொடுக்கும், நிஜமாய் புண்ணியத்தை கொடுக்கும். அதே மாதிரி எல்லாரும் அங்கே போய் அடைக்கலம் புகுவாங்க. நம்ம சுனாமி வந்தபோது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, போய் எல்லாருமே இதில் தானே நாகர்கோயிலுங்களா, அங்கே மட்டும் அந்த சர்ச்சுக்குள்ளே மட்டும் சுனாமி வரல தெரியுங்களா, வெள்ளம் வரல. அந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய இடமாக கோயிலை கட்டுங்க. அப்படி இல்லைன்னா மனிதர்களுக்கு ஷெல்டர், மிருகங்களுக்கு ஷெல்டர், உங்களால் ஆன தான தர்மத்தை அந்த ஷெல்டர் காரியங்களுக்கு இடம் கொடுங்க. என்கிட்ட ஒரு 3 ஏக்கரா இருக்குது, ஓகே ஒரு 10 சென்ட் கொடுக்குறேன், இந்த 10 சென்ட்டில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கட்டும், இந்த 5 சென்ட்டில் ஒரு அநாத ஆசிரமம் நடத்திக்கோங்க. இல்லை எனக்கு அந்தளவுக்குள்ள இடமெல்லாம் இல்லை, நானே ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கம்மி ரெண்ட்டுக்கு வாடகைக்கு அந்த வீடு விடுறது, ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு அந்த வீடு கம்மி ரெண்ட்டு கொடுக்கறது. பூமியை மல்டிப்ளை பண்ணணும்னு சிலருக்குள்ள ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நெகட்டிவ் செவ்வாய். பூமியை தொட்டு போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துச்சுன்னா செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எஸ்பெஷலி நில ஜமீன்தார்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். 2வது செவ்வாய் வந்து மங்களகாரகன். ஒரு திருமணம் நடக்கணும், அது நிக்காக இருந்தாலும் சரி, மோதிரம் மாற்றிக்கிறதா இருந்தாலும் சரி, தாலி கட்டுறதா இருந்தாலும் சரி, மங்களகாரகன் செவ்வாய். அதை எடுத்து கொடுக்கணும், அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கணும், நிக்காக ஒத்துழைக்கணும், தாலி கட்டணும் அப்படின்னா செவ்வாய் அங்கே ஆக்டிவேட் ஆகணும். அப்போ அந்த செவ்வாய்க்கு நமக்கு அதில் ஒரு தடை ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த திருமணம் நடத்துறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்துருச்சு, ஆனால் அதை நடத்துறதுக்கு உண்டான வசதி எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களால் 100 முடியுமோ, 500 முடியுமோ, 5000 முடியுமோ, 10,000 முடியுமோ, உங்கள் தகுதிக்கேற்ப அந்த திருமண காரியங்களுக்கு உதவி செய்கிறது, சரியான நேரத்தில் உதவி செய்கிறது செவ்வாயோட பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். அப்போ உங்கள் குடும்பத்தில் திருமண தடை விலகும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு திருமணம் கைகூடி வர ஆரம்பிக்கும். இதை விட பெஸ்டான ஆக்டிவேஷன் இருக்கவே முடியாது. ஸோ எது ப்ராக்டிக்கலாக, அது இதெல்லாம் பரிகாரம்ங்கிற எண்ணத்தோடு செய்யாதீங்க. இந்த பொட்டுத்தாலி வாங்கி கொடுத்தா எனக்கு பரிகாரம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யாதீங்க. ஒரு பெரிய ரிலீஃப் உங்ககிட்ட இருந்து அந்த உதவி வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கணும். அந்த ரிலீஃப் கிடைக்கும்போது அவங்க வாயால் வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிலீஃப் ஒரு எனர்ஜி வெளிப்படுத்தும். அந்த எனர்ஜி உங்களையும் உங்கள் சந்ததியினரையும் காக்கும். எப்போ உங்களுக்கு பூமி சம்பந்தமாக உதவி செய்யணும்னு அந்த எண்ணம் வருதோ, எப்போ உங்களுக்கு திருமண காரியங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான கொடுப்பினை ஏற்படுதோ, அந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அது எந்த காலம் வந்தாலும் சரி. சொசைட்டியோடு நான் ரொம்ப பிளெண்டாக இருக்கிறனால, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக பல லட்சம் பேரோட என்னோடய கனெக்டிவிட்டி இருக்கிறனால, சரியான நீடி என் கண்ணு முன்னால் 1000 கணக்கில் எப்போவுமே வளம் வந்துட்டு இருப்பாங்க.
கரெக்டான ஆட்களுக்கு அது கொண்டு சேர்க்கப்படும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் மந்த் கூட ஒரு திருமணம் நடக்குது. இது யாருக்கெல்லாம் செவ்வாயோட பரிகாரமாக அதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். திருமண காரியத்துக்கு என்னால் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. நவம்பர் 12 15 அந்த கல்யாணம். நான் நேரில் தான் நான் போகிறேன். அன்னைக்கு போய் நான் அவங்களுக்கு பெற்றவங்க கையில், அவங்க மலைப்பகுதியில் வசிக்கிறாங்க. நான் ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கல, ஏன்னா யாரையும் நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்த சந்ததியினருக்கு அந்த உதவி போய் சேரட்டும். அந்த உதவி மூலமாக கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் போய் சேரட்டும். 4ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாலேஜை டெவலப் பண்ணுறது அவங்களோட ஒரே தர்ஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிகிரியாக வேணும், சர்டிஃபிகேட்டாக வேணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு பொருளை கொடுத்து இந்த கட்டடம் கட்டு அப்படின்னா அவங்க செங்கலும் இதையும் சிமெண்ட்டும் எடுத்து பூச்சி வச்சு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, பூச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க அங்கே ஸ்கில்லை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அசட்ஸ் அக்குமுலேட் பண்ணணும், அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். அங்கே மதரோட ரிலேஷன்ஷிப்பில் கடுமையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தும். கதவை திறந்து சாயங்காலம் வீட்டுக்குள்ளே வந்தாங்கனாலும் வீட்டுக்குள்ளே வைப்ரேஷனை மாற்றி விட்ருவாங்க. செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா மைண்டில் எப்போ பாரு யாரோடையோ ஒருத்தரோட போட்டி, ஏதோ ஒரு விஷயத்தோட போட்டி, ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும், ஏதோ ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும், சதா சிந்தனை. 5ங்கிறது சிந்தனை, 5ங்கிறது எண்ணங்கள், தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறது. சதா சிந்தனையாளர்கள் இருப்பாங்க. குழந்தை கூட உங்களுக்கு கடுமையான ஈகோ கிளாஷ் ஏற்படும். காதல் நடத்தாலும் அங்கேயும் போட்டி போடுவாங்க. இந்த மாதிரி நபர்கள் தான் இந்த சைக்கோ டார்ச்சர் பண்ணுற காதலன் காதலியாக இருப்பாங்க. 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும்போது எதிரி நோய்களை வெல்லக்கூடிய தைரியத்தை கொடுத்துரும். எப்பேற்பட்ட எதிரியும் செவ்வாயால் அந்த இடத்துல ஜெயிச்சிட முடியும். நார்மலாகவே செவ்வாய் ஜெயிக்கிற விடைக்கும் விடாது. 6ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் நிச்சயமாகவே எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் பெருங்கடனுக்குள்ளேயும் செவ்வாய் அரைக்கிறோம். ஏன்னா செவ்வாய் கடனுக்கு காரகன். நம்ம புதன் கடனுக்கு எடுக்கக்கூடாது. புதன் முயற்சிக்கும், கம்யூனிகேஷனுக்கும், நட்புக்கும், காதலுக்கும், எக்ஸ்பிரஸிங் செல்ஃபுக்கும். ஆனால் காலபுருஷோட ஒரிஜினல் 6ஆம் பாவத்துக்கு காலபுருஷோட ஒரிஜினல் 6ஆம் பாவம்னா கன்னி வந்துடும். 6ஆம் பாவத்துக்கு காரக கிரகம் எது அப்படின்னா செவ்வாய். 3ஆம் பாவத்துக்கு காரக கிரகம் புதன். 2 5க்கு காரக கிரகம், 9க்கு காரக கிரகம் குரு. இப்படி தான் காரக கிரகம் மாறும். 6ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் உடல் உபாதைகள் அசால்ட்டை கவனிக்காமல் விட்டாச்சுன்னா வெட்டுக்காயம் ஏற்படுத்துகிற வரைக்கும் சர்ஜரி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடும். 7 இருக்கிற செவ்வாய் வாழ்க்கையில் அவங்க முன்னால் யாராவது நின்னாலோ, யாராவது அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலோ அங்கே போட்டி ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 மெனக்கெடுவாங்க. வாழ்க்கை துணையோட நீ இன்றைக்கி நேற்று பேசிட்டு இல்லை காலையில் உனக்கு நான் டிஃபனே பண்ண மாட்டேன், உனக்கு நான் லஞ்சே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவங்கள 7 செவ்வாய் இருக்கிறவங்களா இருப்பாங்க. நீ என்னை காலையில் ஹர்ட் பண்ணிட்டே இல்லை, நான் இன்றைக்கி சாயங்காலம் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க போகிறேன், ஜென்ஸ் யாராவது போட்டி போடுறாங்கன்னா உங்களுக்கு 7 செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் பாவங்கிறது கம்ப்ளீட்டாக நெகோஷியேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைஸ், சகிப்புத்தன்மை. அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. 7 இருக்கிற செவ்வாய் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடுமையாக பாதிக்கும். 8ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போதோ தைரியம் வரும். மற்ற நேரமெல்லாம் அந்த செவ்வாய் கொஞ்சம் த்ரெட்டன் இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ற அந்த ரேபிஸ் டாக் மாதிரி யாருமே பக்கத்தில் போகாத வரைக்கும் உள்ளுக்குள்ள பயத்தில் நடுங்கிட்டு அழுதுட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். யாராவது தாக்க போயிட்டாங்க, யாராவது டேஞ்சரை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா எடுத்து சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் 8ல் இருக்கிற செவ்வாய் பிரச்சனையில் தைரியத்தை உருவாக்கும். அசாதாரண கண்மூடித்தனமான தைரியத்தோடு வருவாங்க. என்னடா சாது மறுநாள் காடு கொள்ளாதுமாங்களா, அந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. 9ல் இருக்கிற செவ்வாய் தர்மத்தை பாதுகாக்கிறதுலையும் தர்மத்தை கட்டி காப்பதிலையும் ரொம்ப ஸ்ரத்தை எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு மதங்கள்லேயும் ஒரு சில பிரிவினர் இருப்பாங்க பார்த்தீங்களா, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஜாதி அவங்க மதத்தை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டாங்க. எங்கள் குரு சொன்னது தான் சரி, நீ உங்கள் மாஸ்டர் சரியில்லை, உங்கள் மாஸ்டர் சொன்னதில்ல, நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலையாட்டும் மதகுருமார்களாட்டும் எல்லாரும் சொன்னதையும் கேட்டுக்குவோம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அதில் எதெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கலாக நல்லதுன்னு படுதோ, ஒர்க் அவுட் ஆகுதோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவோம். என்றைக்குமே அந்த குருவோட போட்டி போட மாட்டோம். ஆனால் 9ல் இருக்கிற செவ்வாய் குருவையே நிந்தனை செய்யும், குருவையே டார்கெட் பண்ணும், போட்டி வச்சு மேலே போகும். தகப்பனோட உறவை டிஸ்டர்ப் பண்ணும் 9ல் இருக்கிற செவ்வாய். 10ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் தி பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்க கோல் எப்போவுமே டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ். திக்பலமும் பெற்றோர் ரொம்ப ஸ்ட்ராங், டைரெக்ஷனல் ஸ்ட்ரென்த், எந்த வகையில் எப்படி போனால் ஜெயிக்கலாம், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். இது 10ல் இருக்கிற செவ்வாய் உறுதியாக காட்டி கொடுக்கும். 11ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் எகெயின் திருமண தடையை கொடுக்கும். 7ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் போல், 2ல் இருக்கிற செவ்வாய் போல், லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் போல், 11ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் ரொம்ப எல்லாத்த விட கடுமையான திருமண தடையை கொடுக்கும்.
வாழ்க்கையில் அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்ஸில் கோல்ஸ் எல்லாத்தையுமே அசாதாரணமான தடைகளை கொடுக்கும். ஆனால் அந்த செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறது என்ன பண்ணால் ஜெயிக்கலாம், என்ன பண்ணால் ஆசைகளை வளர்ச்சி நிறைவேற்றலாம், என்ன பண்ணால் இந்த ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கும். 12ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் விபத்து மூலமாகவும் கண்டங்கள் மூலமாகவும் நிறைய பணவரையத்தை எதிர்கொள்வாங்க. செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கோ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு, அந்த பாவத்தில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, அங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டைரெக்டாக சம்மந்தப்படுறீங்க. ஏன்னா லக்னாதிபதி மேஷத்தோட அதிபதி, விருச்சிகம் அந்த இடத்துல சம்மந்தப்படுது. மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சுட்டி காட்டும். 4ல் செவ்வாய் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 4ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா 3வது ஹேண்டாக ஒரு பாக்ஸர் 2 வீலர் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆடி கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா, அன்றைக்கி தானே எக்ஸல் ஓட்டிகிட்டு இருந்து இன்றைக்கி நான் ஆடி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா கம்பீரமாக ஸ்கார்பியோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ இதில் போயிட்டுருப்பாங்க. திருப்பி 2 வீலர் ஒன்று எடுத்துகிட்டு டனக்கான்னு போயிட்டுருப்பாங்க. செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துலேயும் அந்த ஜாதகர் எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எதிர்கொள்வார். அப்போ எப்படி கவனமாக நம்ம செவ்வாய் இருக்கிற பாவத்தை கையாளணும்னு பாருங்கள். வீட்டுக்குள்ள ஒரு சோல்ஜரை கொண்டு வந்தால், ஒரு இடத்துல எந்த பாவத்தில் செவ்வாய் இருந்தாலுமே சரி, அந்த பாவத்துக்குள்ள சோல்ஜரை கொண்டு வந்து அந்த மாதிரி. சோல்ஜர் எங்கே இருந்தால் நல்லது? பார்டரில் இருந்தால் நல்லது. வேறு எல்லா இடத்துலையும் செவ்வாய் கொண்டு வந்து உட்கார வச்சு அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் செவ்வாய் இருக்கிற இடத்த ரொம்ப பாதுகாக்கும். அடிப்பதும் நானே, அணைப்பதும் நானே. என் குழந்தை நான் தான் அடிப்பேன், நீ யார் என் குழந்தை மேலே கை வைக்கிறதுக்கு அப்படின்னாங்கன்னா 5ல் இருக்கிற செவ்வாய்னு அர்த்தம். இங்கே அடி எங்கள் அம்மா சின்னதில் அப்படி தான் சொல்லுவாங்க, கண்ணு மட்டும் விட்டு வைங்க. அங்கே ஏற்கனவே கண்ணுன்னா -6 சின்னதுலேயே 7-8 வயசுலேயே கண்ணை மட்டும் விட்டு வைங்க, பாக்கி எல்லா பக்கம் அடிங்கன்ட்டுருவாங்க. 5ல் செவ்வாய் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பர்த் டைம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு 18 வயசுலலாம் பியூசி முடிச்சோன்னே. அதனால் என்னெல்லாமோ டேட் ஆஃப் பர்த் மாறி மாறி கொடுத்து ஆச்சுங்க. 73 வயசு ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் 5ல் செவ்வாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான். ஆனால் அவங்க தான் அப்புறம் வந்து ஆறுதல் போய் சொல்லுவாங்க, அன்னபூர்ணாவில் போய் நைட்டு சாப்பாடு வாங்கி தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. யாராவது பக்கத்தில் வந்தால் கூட செதற அடிச்சிடுவாங்க, நான் மட்டும்தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப விசித்திரமான எனர்ஜி கொண்ட செவ்வாய். அந்த செவ்வாயை மட்டும் ஒரு நபர் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சது. எங்கே தேவையோ, எங்கே போட்டி போடணும், யாருக்கிட்ட போட்டி போடணும், அந்த லேசான புதனை செவ்வாயோட நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இல்லைங்க எனக்கு எங்கே நான் ரொம்ப முன்கோபிங்க, அதெல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சு மட்டும்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்கிறோம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரி. 6 அறிவு இருக்குன்னு மனுஷனுக்கு. மிருகங்கள் முழு செவ்வாய் யோசிக்காமல் அட்டாக் பண்ணும், கவனிச்சிருக்கீங்களா மனுஷனுக்கான? ஏன்னா அதுங்களுக்கு 5 அறிவு தான் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு இருக்குது. அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல புதன் ஒரு செகண்டு உள்ளே வந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னால், நம்ம கையோங்கிறதுக்கு முன்னால், நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால், ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கு முன்னால் யோசித்து இது சரி வருமா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க தான் வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய நபர்கள். ஏன்னா செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் தான் அவங்களுடைய அட்டென்ஷன், அவங்களுடைய எனர்ஜி ரெண்டுமே போகும். அவங்களோட எய்ம், அவங்களோட கோல்ஸ், அவங்களோட அட்டென்ஷன், அவங்களோட எனர்ஜி எல்லாமே அங்கே தான். ஏன்னா லக்னாதிபதி காலபட்சத்தில் ஒரிஜினல் லக்னாதிபதி அங்கே போயாச்சுன்னு அர்த்தம். ரொம்ப காரமான, ரொம்ப சூடான, ரொம்ப ஸ்பைசியான உணவை செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. செவ்வாய் லக்னத்தை பார்த்தவங்களும் எடுக்கக்கூடாது. லக்னம் லக்னாதிபதி சந்திரன், மிருகசீஷம், சித்திரை விட்டத்தில் இருக்கிறவங்களும் எடுக்கக்கூடாது. சத்திரியர்கள் எல்லாமே செவ்வாய்க்குள்ள வந்துடுவாங்க. ஹார்டான ஒர்க் செய்கிறவங்க, போர் புரிகிற மாதிரியான எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுறவங்க, ஹெவி ஒர்க், போர் புரிகிற விஷயங்களுக்குள்ளே இன்வால்வ் வரவங்க, ஃபிசிக்கல் எஃபர்ட் ஜாஸ்தி போட வேண்டியவங்க எல்லாருமே செவ்வாயோட கரகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், அக்ரிகல்ச்சருக்கு செவ்வாய் வரும். ஃபயர் சர்வீஸ் இதெல்லாமே செவ்வாய் வந்துடும். செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம். பவளம் ஒரிஜினல் எங்கேயாவது கிடச்சதுன்னா உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. செவ்வாய் உங்களது மேனேஜபிளாக இருக்கணும் அப்படின்னா பயந்துக்க வேண்டாம். நெகட்டிவெல்லாம் பண்ணுவோம். பவளம் வந்து சிலருக்கெல்லாம் போட்டிங்கன்னா மோதிரத்தில் கரைஞ்சி வலிஞ்சு ஓடிடும். அந்தளவுக்கு உங்கள் பாடி ஹீட் இருக்குது, அந்தளவுக்கு உங்கள்கிட்ட செவ்வாய் ரொம்ப வேகம் இருக்குன்னு அர்த்தம். நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு 7-8 பவளம் போட்டிருக்கேன். மோதிரத்தில் வெள்ளிலையும் போட்டிருக்கேன், தங்கத்துலேயும் போட்டிருக்கேன். ஒரு 2 மாதம் கூட இருக்காதுங்க. உள்ளுக்குள்ளே லூஸாக முதல்ல டைட்டாக தான் இருக்கும். மோதிரத்தை பதிக்கும் போது உள்ளே லூஸ் ஆகும், முதல்ல கிரிப்பு விடும், அப்புறம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடும், கரைஞ்சு போகும். சைஸ் சின்னதாக இருந்தால் நம்மளால் பார்க்கவே முடியும். அது எப்படின்னு எனக்கே புரியல.
செவ்வாயோட டைரக்ஷன் வந்து சவுத்து, தெற்க. வீட்டில் எப்போவுமே வீட்டில் ஆஃபீஸ் இடத்துல எல்லாமே தெற்க ஒரு க்ரீன் ஒரு ரெட் கலர் துணியை தொங்க விட்டிங்க அப்படின்னா மார்ஸோட ஆக்டிவேஷனில் அது ஒரு ஈஸி. பவளத்துக்கெல்லாம் தேடி ஓடவே வேண்டாம். என்ஜினியரிங், எனி கைண்ட் ஆஃப் என்ஜினியரிங், டெக்னிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து செவ்வாய் உடனே ஞாபகம் வர வேண்டியது எந்த பாகத்தில் இருக்கோ, ஈகோயிஸ்டிக், தைரியசாலி, ஸ்டபர்ன், அரகண்ட், அக்ரெசிவ், டாமினேட்டிங், குவாரல்சம், குவிக், வெட்டொன்று துண்டு ரெண்டு அப்படின்னா செவ்வாய். இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. காப்பர் வெசல்ஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது செவ்வாயோட எனர்ஜி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். கசப்பான உணவுகளை அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிறீங்க என்போது உங்களோட செவ்வாயோட எனர்ஜியை உங்களால் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ சகோதர வர்க்கத்தை குறிக்கிறதும் செவ்வாய் தான், கணவனை குறிக்கிறதும் செவ்வாய் தான், உள்ள வெளியேறும் ரத்தம் செவ்வாய், ஆண் நண்பர்கள் செவ்வாய், நெருப்பால் வாகனங்களால் ஏற்படக்கூடிய விபத்து செவ்வாய். ஸோ முருக வழிபாடு, கருங்காலி கையில் வச்சுக்கிறது, செங்காலி கையில் வச்சுக்கிறது செவ்வாயோட ஆக்டிவேஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டு. பறவைகளில் செவ்வாய் குறிக்கக்கூடியது வந்து வல்ச்சரும் சேவலும். ஸ்போர்ட்ஸ்மேன், ஜிம் பர்சன் இவங்கெல்லாமும் செவ்வாய்க்குள்ளே தான் வருவாங்க. ஷார்ப் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறவங்களும் செவ்வாய்க்குள்ளே தான் வருவாங்க. ஸோ செவ்வாயுடைய குணம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செவ்வாய் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அங்கே கூடவே புதனோட அனாலிட்டிக்கல் லாஜிக்கல் ப்ளஸ் புதன் வந்து லைட்டாக அந்த ஒரு பச்சோந்தி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி புதனால் நெகோஷியேட் பண்ண முடியும். புதனோட எனர்ஜியை செவ்வாயோட வேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஜாதகத்தில் எந்த இடத்துல உங்கள் செவ்வாய் இருந்தாலும் சரி உங்களால் அதை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாமே தெரியும், உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்களே பல ஆயிரம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பல நூறு புக்ஸ் படிச்சிருந்திருப்பீங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, பப்ளிக் எப்படிலாம் ரொம்ப நாலேஜபிளாக ரொம்ப எஜுகேட்டடாக இருக்காங்க அஸ்ட்ராலஜியில். என் கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கே தெரியுது, வேண்டாம் மக்களே அது ஆபத்து. அரைகுறை ஆர்வம், அரைகுறை ஞானம் மிக மிக ஆபத்து. எஸ்பெஷலி மருத்துவம், ஜோதிடம், இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், வாசி, சரக்கலை இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்க்ளூடிங் மெடிடேஷன், மூச்சு பயிற்சிகள் எல்லாம் முதற்கொண்டு அது எக்ஸ்பர்டைஸே தரக்கூடிய ஏரியாஸ். இதெல்லாம் ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பாடத்தையும் புது புது அனுபவத்தையும் கொடுக்கும். ரொம்ப லம்பட்டி எப்போ பாரு குழப்பிட்டே இருக்காங்க. இந்த அஸ்ட்ராலஜர் இருக்காரா, ஒருத்தரை நம்புங்க, ஒருத்தர் பின்னால் போங்க. அதுபோல் சமையல் போல ஒரு கலை அல்ல ஜோதிட மாட்டும் மருத்துவ மாட்டும். இதெல்லாம் வந்து அசாதாரணமான ஒரு ஃபீல்டு. அதனால எது நமக்கு அவசியமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருமே செவ்வாய் தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். அதனால நான் பரிகாரங்களை மட்டும் தொடரும், இல்லை உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாங்க. ஸோ செவ்வாய் அப்படின்னாலே முதல்ல ஜாதகர், இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு முக்கியமான காரகர் தான் செவ்வாய். உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, எதை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க, அதுக்குண்டான முயற்சிகள் எவ்வளோ ஓடுவீங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரகர் தான், முக்கியமான எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செவ்வாய். மேலே இருக்கிற அந்த செவ்வாய் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கும். மேலே அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் நம்மளோட பிண்டத்துக்குள்ளேயும் இருக்கும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. நீங்கள் இங்கிருந்து அங்கே போய் இந்த செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணவே வேண்டாம். நம்ம வந்து எங்கேயுமே மேலே மாசுக்கெல்லாம் போவே வேண்டாம். நமக்குள்ள அந்த செவ்வாயோட எனர்ஜி இருக்கும், அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன். ஸோ அந்த செவ்வாய் அப்படிங்கிறதுக்குண்டான முக்கியமான சில காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பூமி, இம்மூவபிள் அசட்ஸ், வாகனம். செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளோட சகோதர வர்க்கம், நம்ம ரத்தத்தில் உள்ள அணுக்கள், பிளேட்லெட்ஸ், ஹீமோகுளோபின், நம்மளோட மஜ்ஜை, மசில். செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளோட சகோதர வர்க்கம், ஆண் நண்பர்கள். இவ்வளோ காரகத்துவங்கள் இந்த செவ்வாய் பெற்றிருக்கு. அது ஒரு ஜாதகத்தில் தோஷமாக இருக்கிற பட்சத்தில் எங்கெல்லாம் அது இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, ஒருத்தரோட கான்ஃபிடன்ஸ் இம்பாக்ட் பண்ணும், ஒருத்தரோட திருமண வாழ்க்கையில் இம்பாக்ட் பண்ணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்து பிரிக்கணும், நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த கோலை நோக்கி நம்ம மூவ் ஆகணும், இலக்கை அடையணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும், ஒரு விஷயத்தை கைப்பற்றணும். இது எல்லாமே செவ்வாயோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். மாங்கல்யக்காரகன், மஞ்சக்கயிறு, மாங்கல்யம் அப்படின்னா செவ்வாய். குடும்ப வாழ்க்கை அப்படின்னா செவ்வாய். கொடுக்குற வாக்கை நிறைவேற்றதுக்கும் செவ்வாய் வேணும். அந்த கட்ஸ் இருந்தால் தான் நம்ம நிறைவேற்ற முடியும். அப்போ இவ்வளோ காரகத்துவங்களுக்கு அதிபதியாக இருக்கிற அந்த செவ்வாய், நமக்குள்ள இருக்கிற அந்த செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தம் ரூல். இந்த செவ்வாய் ஒரு ப்ளஸ் தெரியுங்களா, பயங்கர தைரியம், ஓவர் கான்ஃபிடன்ஸ், எல்லாத்துக்கூடையும் போட்டி போடுறது. ஒரு விஷயம் வேணும்னா வேணும், அடைஞ்சாகணும் அடைஞ்சாகணும், இதெல்லாம் செவ்வாயோட பெரிய ப்ளஸ். செவ்வாயோட மைனஸ் என்ன அப்படின்னா, முன்கோபம், ரெக்லஸாக ரியாக்ட் பண்ணுறது, பொறுமை நிதானத்தை இழக்கிறது, பூமி மேலே அதீதமான பற்று வைக்கிறது, அந்த மண்ணு மேலே. இப்போ எனக்கு சத்தியமாக குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், அடுத்தது ஊரில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் ஒரு சாங்சுரி இருந்தால் போதும். இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்ட்ராவாக வீடும் வேண்டாம், எனக்கு அது வந்து வாடகையும் வேண்டாம். சிம்பிள், எனக்கு குடியிருக்கிறது ஷெல்டர் வேணும், அவ்வளோதான்.
அதுவும் ஏன் சொந்த வீடா இவ்வளவு கடன் வாங்கி கட்டியிருக்கேன் அப்படின்னா நாய்களையும் பூனைகளையும் விலங்குகளையும் வச்சு பராமரிச்சிட்டு போது வீட்டை காலிமணி வச்சிருக்காங்க. அது ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் அப்படி இருக்கிற வீடு. நான் செங்கலை பார்த்து பார்த்து கட்டினா எனக்கு அப்புறம் என் குழந்தை அனுபவிக்கணும், பைசாக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது பாசிட்டிவ் செவ்வாய். செவ்வாய்க்கு ஃபர்ஸ்ட் பரிகாரம் பூமி மேல உள்ள பற்றை விடுவது. அந்த மண்ணாசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மண்ணாசை செவ்வாய். அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கு உண்டான பரிகாரமாக மாறிடும். செவ்வாய் பாசிட்டிவ் இருக்கவங்க டிஃபால்ட்டாவே சொத்து இருக்கும், சொந்த வீடு கண்டிப்பா இருக்கும். அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க இல்ல அந்த வீட்டில் வேற யாரும் கூடி இருக்காங்க, இவங்க வாடகை வீட்டில் இருக்காங்கல்ல, செவ்வாய் டேமேஜ் ஆனதுக்கு ஒரு சிம்டம். சொத்து இருக்க அந்த சொத்தை பிரிக்கவே முடியல. இந்த சொத்து எங்க அப்பா தாத்தா பாட்டியோட சொத்து எனக்கு வருமா, என் பேரனுக்கு வருமா, என் பையனுக்கு வருமா, என் பொண்ணுக்கு வருமா, எங்க வீட்டுக்கு சைடுல இருக்கிற சொத்து எங்களுக்கு வருமா, என் குழந்தைக்கு வருமா அப்படிங்கிற செவ்வாய் டேமேஜ் இருக்குங்கிறதுக்கு உண்டான அடுத்த எக்ஸாம்பிள். என் கூட பிறந்தவங்களுக்கு எனக்குமே எங்க சொந்தக்காரங்களுக்கு எனக்குமே சொத்துல எப்பவுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 10 ஏக்கர் இடம் இருந்தாலும் சரி, 20 இடத்துல இருந்தாலும் சரி, சொத்தை தொட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே அங்கேயும் செவ்வாய் தோஷத்துல இருக்குன்னு அர்த்தம். சொத்தே இல்லாதவங்களுக்கு செவ்வாய் ஆக்சுவலா பாசிட்டிவ், இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்க 1000 வீடுங்கிற மாதிரி. அந்த சொத்து ஒரு இம்பாக்ட் கொடுத்து பாத்தீங்களா, அந்த வீடு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது பாத்தீங்களா, அப்பதான் செவ்வாய் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப முதல்ல பூமி மேல இருக்கிற பற்றை விட்டு கொடுத்து விட வேண்டும், விட்டுறணும், கம்ப்ளீட்டா விட்டுறணும். இது எனக்கு அது எனக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த வார்த்தை சொன்னாலே நீங்க அந்த பூமி மேல இருக்கிற பற்றை எடுக்கலன்னு அர்த்தம். இது எப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்றதுன்னா, அந்த பூமியை புண்ணியகாரங்களுக்கு புண்ணிய காரியங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க. உங்ககிட்ட 2 வீடு இருக்கா, உங்க கூட பிறந்தவங்க வீடு கஷ்டப்படுறாங்களா, அந்த வீட பரவாயில்ல விட்டு கொடுத்துருங்க. இதுதான் தி அட்மோஸ்ட் பரிகாரம். அங்க கொண்டே கோயில் கட்டுறது, அங்க போய் சாமி சிலை போய் வைக்கிறது. அந்த காலத்துல ராஜாக்கள் எது கோயில் கட்டினாங்கன்னா, மகாமாரி நோய்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலோ, இந்த பிளேக் உயிர்கொல்லி நோய்கள் எல்லாம் வந்தது அப்படின்னா ஒரு ஊரே அந்த ஒரு கோயிலுக்குள்ள தஞ்சம் அடைய முடியும். அப்படி கோயில் கட்டுவாங்க. நீங்க அந்த மாதிரி கோயில் கட்டுவீங்களா? லட்சம் பேர் அந்த கோயிலுக்குள்ள படுத்து வாழ முடியும், பண்ண முடியும் உங்களால? பேரழிவுகள் எது வந்தாலுமே சரி, அந்த டிசாஸ்டர்ல இருந்து அந்த கோவில் அந்த ஊரையே காப்பாற்ற, அந்த மக்கள் அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் காப்பாற்ற, எல்லாருமே அங்க தஞ்சம் போவாங்க. ஒரு வருடத்துக்கு வேண்டிய தானியங்களை இந்த கோயிலுக்குள்ள சேமிச்சு வைக்க முடியும். அந்த ஊருக்கு எல்லாருக்கும் வேண்டிய உணவு தானியங்களை இந்த கோயிலுக்குள்ள சேமிச்சு வைக்க. அந்த மாதிரி தான் ராஜாக்கள் கோயில் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல. அது போட்டிக்கு கட்டினாங்களோ அது வேற விஷயம். ஆனாலும் அந்த மாதிரி தான் அவங்க கட்டியிருக்காங்க பிளான் பண்ணி. அந்த மாதிரி கட்ட முடியாது இல்லையா? அப்ப அதெல்லாம் போய் பணத்தையும் நேரத்தையும் உங்க பூமியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. காடுகள் அமைங்க. அதுக்கு அந்த இடத்துல இது உலகத்துக்காக நான் கொடுத்துறேன், ஊருக்காக கொடுத்துறேன்னு சொல்லி அந்த இடத்துல காடுகள் அமைங்க. நிறைய மரங்களை வச்சு ஒரு காடை உருவாக்குங்க. அந்த இடத்துல விவசாயம் பண்ண விடுங்க. விவசாயிகளுக்கு அந்த பூமியை கொடுங்க. அதாவது நீங்க ஏதாவது வருமானம் வேணாலும் எடுத்துக்கோங்க. தர்மகாரிகளுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வாழ்விடமாக தானமாக கொடுத்துருங்க. இதுதான் செவ்வாய்க்கு பூமி ரீதியாக நீங்க செய்யக்கூடிய பரிகாரம். ரிலேஷன்ஷிப் வைஸ் அந்த செவ்வாய் எப்படி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல மஞ்சள் எறியறதுக்கு தடை பண்ணும். அதுக்கப்புறம் தாலி கட்டினதுக்கப்புறம் தாலி கட்டி வீசர் வரைக்கும் ஒரு எனர்ஜி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். கழுத்து சுத்தின பாம்பு மாதிரி டே 1ல இருந்து பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். கணவனுக்கு பிரச்சனை வரணும்னே அவசியம் இல்லை. தேர்ட் பர்சன் மூலமா பிரச்சனை வரும். அது மூலமா உங்களுக்கு அந்யோன்யத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்த ஓவர் கம் பண்றதுக்கு செவ்வாயோட குணாதிசயத்தை நமக்குள்ள எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, உலகத்துல ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையவே கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்க முடியாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பேச முடியாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பேச முடியாது. பெத்தவங்களோ நம்ம பெத்தவங்களோ நம்ம பெத்ததுகளோ நம்ம கூட பிறந்தவங்களோ நம்ம காதலனோ காதலியோ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபர்களோ கணவனோ மனைவி யாருமே ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு இருக்க முடியாது. உலகம் முழுவதும் மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக 24/7 365 டேஸும் ஏதாவது ஒரு மனிதன் கூட அட்ஜஸ்ட் பண்ணியோ காம்ப்ரமைஸ் பண்ணியோ நெகோஷியேட் பண்ணியோ சகிச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தன்மையை அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளணும். உங்க இடத்துல இருந்து என் இடத்துல நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா எப்பவுமே எதிர்ல இருக்கிறவங்களோட இடத்துல இருந்து மட்டுமே எப்பவுமே யோசிச்சு பழகணும். அந்த நெகோசியேஷன் அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது சகோதரர் கூட இருக்கலாம், வாழ்க்கை துணை கூட இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் கூட இருக்கலாம். அடுத்தது மண்ணால செய்யப்பட்ட பொருட்களை அது மூலமா சமைக்கிறது, அதுல உணவு சேமிச்சு வச்சு நீரை குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செவ்வாயை பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும். கிரவுண்ட் எனர்ஜி ரிசீவ் பண்றது, அடிக்கடி வெறுங்கல்ல வயல்வெளிகளையும் மலைகளையும் காடுகளையும் நடக்கிறது, வாக்கிங் போறது, ட்ரெக்கிங் போறது, இது வந்து செவ்வாயை வெளிப்படுத்தும். செவ்வாயோட எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணும். கைகள் மூலமாக உணவை உட்கொள்வதும் செவ்வாயோட எனர்ஜியை அதிகப்படுத்தும். அடிக்கடி மட் பாத் எடுக்கிறது, அடிக்கடி சாண்ட் பாத் எடுக்கிறது, அடிக்கடி மண்ணில் நம்மளோட எனர்ஜி உட்காந்து ரிசீவ் பண்ணி ஃபீல் ஆகும். நீங்கள் அதை ரிப்பீட்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபீல் ஆகும். அதுக்காக மண் வேலையை செஞ்சுக்கிறவங்களுக்கு செவ்வாய் பாசிட்டிவ் 100% பாசிட்டிவ். நீங்கள் அவங்களோட கோபத்தை போய் பாருங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. அதை சிலர் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க, சிலர் நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பூமி தொட்டு வேலை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெட்ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பயங்கர கட்டோட இருப்பாங்க, பயங்கர கான்ஃபிடன்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அந்த பூமி தொட்டு மண்ணை தொட்டே வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபயர் சர்வீஸ், போலீஸ், கட்டட வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களோட எல்லாம் டிரைவர்ஸ், இவங்களாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணி. எந்த டெக்னிக்கல் பர்சனும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அது எல்லாமே செவ்வாய் காரத்துவம். எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல் எல்லாமே செவ்வாய் காரத்துவம். பூமி தொட்டாலே உங்க செவ்வாய் காரத்துவம். அவங்களால உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணவே முடியாது, டேக்கிள் பண்ணவே முடியாது, பந்தாடிடுவாங்க. அவங்க மீறி பந்தாடுறாங்கன்னா அவங்க செவ்வாய் நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு நல்ல காரியங்கள் நிறைய செய்யறாங்க, அவங்க செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இடிஞ்சு ஒரு கட்டடத்தை கட்டிட்டு இருக்காங்கன்னா செவ்வாய் நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பூமியில நஞ்ச கலந்து நஞ்சு மூலமா விளைவிக்கிற விவசாய பொருளை கொடுத்துருக்காங்க, செவ்வாய் நெகட்டிவ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு கேன்சரும், கொரோனல் கேன்சரும், டைஜஸ்டிவ் இஷ்யூஸும், சோரே திங்க முடியாத நிலைமை வந்துடும். வாகனம் ஓட்டும்போது தண்ணி அடிச்சு வாகனம் தொட்டுறது, ஹார்ஷா வாகனம் தொட்டுறது, மற்றவங்க பயமுறுத்துற மாதிரி வாகனம் தொட்டிருக்காங்க. அவங்க லைஃப் பார்ட்னர் இல்ல நேரத்தில் வீட்டில் பிடிச்சி அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு சொத்தை அமைப்பதில்லை அர்த்தம். 50 வீடு 60 வீடு காலி பண்ணி வாடகை வீடு அழிச்சிட்டு போறாங்கன்னு அர்த்தம். செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. நமக்குள்ள இருக்கு, இங்கிருந்து நம்ம அங்க இருக்கிற கிரகத்தை மேல போய் மங்கல்ல மாசல போய் நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கிறது எதையுமே மறந்து இந்த வார்த்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த கிரகத்தோட எனர்ஜி தான் நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியுமே தவிர அங்க இருக்கிற எனர்ஜி நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியாது. கருங்காலியால செய்யப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். கருங்காலி மரத்தை பாத்தீங்கன்னா மரம் நிச்சயமாவே செவ்வாய் எனர்ஜி பூமியிலிருந்து அப்படியே சத்துக்களை ரிசீவ் பண்ணி மேல வளருது.
அப்போ எந்த கருங்காலி மரம் வந்து இன்னும் எஸ்பெஷலி இன்னும் எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு மரத்தை ஒரு கை வலது கையில மரத்தை தொட்டு இடது கையில உங்களோட லெஃப்ட் மார்போட லெஃப்ட் பகுதி தொட்டு கண்ணை முடிட்டு அந்த மரத்தோட எனர்ஜி ரிசீவ் பண்ணி அந்த மரத்தை ஹக் பண்ணி பாருங்க ஒரு 5 நிமிஷம். அந்த கிரவுண்ட் எனர்ஜி அப்படியே உள்ள பரவும். அது எல்லாருக்கும் அந்த ஃபீல் கிடைக்கணும். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கொடுப்பன வேணும். நீங்க முதல்ல பிரபஞ்சத்தை நம்பணும், இயற்கையை நம்பணும். நிச்சயமா உங்களுக்கு இது எல்லாமே பிராக்டிகலா ப்ரூவ் ஆகும். யாரெல்லாம் உங்க அண்ணான்னு சொல்றாங்களோ, அக்கான்னு சொல்றாங்களோ, தங்கச்சின்னு சொல்றாங்களோ, தம்பின்னு கூப்பிடுறாங்களோ, அவங்களுக்கு உண்டான ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களா, ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணிருங்க. அந்த செகண்ட் அந்த சூழலில் எது உங்களுக்கு பாசிட்டிவோ, எது உங்களுக்கு அஃபோர்டபிளோ அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. செவ்வாய் மாங்கல்யக்காரன் சொன்ன மஞ்சள் திருமண வாழ்க்கைக்கு உண்டான அதிபதி. உங்ககிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு, ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கு, 10 வீடு இருக்கு, 20 அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி விட்டுருக்கோம், எல்லாம் சரி. குடும்ப வாழ்க்கை அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை அமையாதவங்களுக்கு, ஆனா குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கு சாத்திய கொடுத்துருக்கு. எங்கிட்ட கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்ல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு நான் உதவிகளை செய்யறது. அவங்களுக்கு பாத்திர பண்டங்கள் வாங்கி கொடுக்குறது. இந்த கல்யாணத்துல டீச்சர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், டிஃபன் செலவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மாலை நான் வாங்கி கொடுத்துறேன், போட்டு தாலி நான் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ ஒரு இடத்துல அந்த திருமணம் ஆகக்கூடிய இடத்துல ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நம்மளால உதவி செய்யறது செவ்வாய்க்கு உண்டான பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். லாஸ்ட் டைம் ஒரு ரெக்வஸ்ட் போட்டபோது யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபுல்லா அப்ளைன்சஸ் ஃபுல்லா வாங்கி கொடுத்தாங்க. கேஸ் ஸ்டவ்ல இருந்து மிக்ஸில இருந்து கிரைண்டர், இன்னொரு பீரோ கட்டில் வாங்கி கொடுத்தாங்க, இன்னொரு பண்ட மாத்திரமா வாங்கி கொடுத்தாங்க. சோ இதெல்லாமே செவ்வாயோட பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பூமி மேல பற்றியும் நம்மளோட கோபம், ஆத்திரம், ஈகோ இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த செவ்வாய் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். சகோதர வர்க்கங்களோட உறவுகளை மேம்படுத்திக்கிறது. அங்காளி பங்காளிகளோட நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களை நடக்கவே மாட்டாங்க. நமக்கு சப்போர்ட் நம்ம போய் உங்களுக்கு பிரச்சனை நேரடியாக நிற்போம். ஆனா அவங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து பக்கத்துல நிற்கவே மாட்டாங்க. நம்மள நோடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சங்கடத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா உடனே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது செவ்வாயோட பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். சகோதர வர்க்கம் நமக்கு பயன்படாது, வாழ்க்கை துணை நமக்கு உதவிகரமா நமக்கு தேவைப்படுற இடத்துல இருக்க மாட்டாங்க, நம்மள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் நம்ம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போய் நிற்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளோட செவ்வாய் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆயிடும். இது செவ்வாய்க்கு நான் கல்ல போடுறத விட பவர்ஃபுல்லான ஆக்டிவேஷன். ஸோ இன்னும் நிறைய பேசிட்டு போகலாம் செவ்வாயை பற்றி. ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு க்ளூவோட நான் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இல்லை ரொம்ப லென்த்தியாக போயிடும். திருப்பி வேணா செவ்வாயோட ஆக்டிவேஷன் வீடியோ பார்ட் 2 வேணா ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். புதுசாக ஏதாவது விட்டு போயிருந்த பாயிண்ட்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன். இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ரெமெடி கேட்பீங்க கண்டிப்பாக கோயில் பரிகாரங்கள். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கோ, செவ்வாய் கிழமைகளையோ, இல்லை மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கோ மலைகள் மேலே இருக்கிற கோவிலில் கிரிவலம் போகிறது, நல்லெண்ணெய் ஊற்றி மண் விளக்கில் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது, அது அணையா தீபமாக இருந்தால் இன்னும் விசேஷம். இது செவ்வாயோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். முருகன் அப்படிங்கிற எனர்ஜி வழிபாடு செய்யறது. முருகன் தான் அந்த வாரியர், சேனாதிபதி, சண்டைக்காரர். விவசாயத்துக்கு அதிபதியும் பூமிக்கு அதிபதியும் முருகன் தான். ஸோ முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ, கார்த்திகை ரேவதி பூரம் மூலம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தன்னைக்கோ போய் முருகன் கோயிலில் போய் ஆலயத்தில் போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வருது. முருகனை பற்றி நிறைய யோசிக்கிறது, முருகனோட கோவத்தை பற்றியோ, முருகனோட கான்ஃபிடன்ஸை பற்றியோ அதெல்லாம் அப்படி யோசிக்கிட்டே வருது. செவ்வாய் எனர்ஜியோட உங்களை கனெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராக்டிகலான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் அந்த கிரகத்தோட எனர்ஜியை உங்களுக்குள்ள ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ முதல்ல செவ்வாய்க்கு உண்டான பரிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி மேலே பச்சை எடுக்கிறது, பூமி தானம் கொடுக்கறது. ரெண்டாவது செவ்வாய்க்கு உண்டான ஆக்டிவேஷன் எதிரில் இருக்கிறவங்களோட காலில் நின்று நம்ம ஃபீல் பண்ணுறது, அவங்களோட சிச்சுவேஷன்லேருந்து நம்ம பார்க்கறது. மூணாவது நம்மளோட ஈகோ, போட்டி, கோபம். பரவாயில்ல, அடையாளத்தை தொலைச்சலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தடவை சாரி கேட்டால் பரவாயில்ல, 100 தடவை சாரி கேட்டாலும் 100 தடவை இறங்கி போனாலுமே உங்கள் செவ்வாய் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற செவ்வாய் மிக மிக ஆக்கப்பூர்வமான விதத்தில் ஆக்டிவேட் ஆகும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? முதல்ல செவ்வாய் அப்படின்னா எங்கள்ல இருந்தால் தோஷம், ஏன் அது தோஷம்? அவ்வளோ பெரிய வார்த்தை எதுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு? நம்ம எல்லாருக்குமே செவ்வாயோட பேசிக்கான ஒரு கேரக்டர் தெரியும். செவ்வாய் அப்படின்னாலே அந்த இடத்துல விட்டு கொடுக்கும் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். உத்தரவு போடுங்க செய்யறேன். செவ்வாய் எங்க அடிப்பணியும்னா ராஜா கிட்ட மட்டும்தான், சூரியன் கிட்ட மட்டும்தான் செவ்வாய் அடிப்பணியும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ராஜா உத்தரப்படுவார், சேனாதிபதி இறங்கி வேலை செய்யணும். அப்போ ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தாலோ, 2ஆம் பாவத்தில் இருந்தா, 4ஆம் பாவத்தில் இருந்தா, 7ல் இருந்தா, 8ல் இருந்தா, அந்த செவ்வாய் இந்த பாவக காரகத்துவங்கள் சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்திடும். லக்னத்தில் இருந்தால் ஓவராலாகவே சும்மா சுண்டி விட்டா கோவம் இருந்துறீங்களா சிலருக்கெல்லாம். ஸோ நான் செவ்வாதோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக லக்னத்தில் இருக்கிறவங்கள்டெல்லாம் இப்படி சும்மா ஏதாவது பண்ணி பாருங்க, சீரியஸாக எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுக்க முடியாத ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாத ஒரு தன்மையாக அந்த நபரை லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது மாற்றிவிடும். சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போதும் அவங்க இப்போ டப்புன்னு வெடிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக லக்னத்தில் இருக்கும்போது அது 7ஆம் பாவத்தை ஆஸ்பெக்ட் பண்ணும், 4ஆம் பாவமான வீட்டுக்குள்ளே ஆஸ்பெக்ட் பண்ணும், 8ஆம் பாவமான சம்மந்தி வீட்லேயும் அதோட ஆஸ்பெக்ட் போயிடும். ஸோ இங்கே செவ்வாய் இருக்கும்போது ஜாதகருக்கு விட்டு கொடுக்கும் தன்மை மிக 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 குறைவாக இருக்கும். அந்த மாதிரி ஜாதகரை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாகவே நம்ம இறங்கி போக வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லை, ஏன் அவங்க இறங்கக்கூடாதுன்னா நம்ம சூரியனாக இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அத்தரைஸ்டான ஒரு பர்சனாக இருக்கும்போது அந்த செவ்வாய் ஆஃப் ஆகும். சிம்பிள் லாஜிக்.
அப்போ செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடங்கி போகிற மாதிரி இருக்கணும். இதுதான் செவ்வாய் தோஷம், சிம்பிள். அங்கிருந்து நாளையும் இறையும் எட்டையும் செவ்வாய் ஆஸ்பெக்ட் பண்ணுறனால 2ஆம் பாவன குடும்பஸ்தானத்துக்குள்ளே வரும்போதும் செவ்வாயோட எனர்ஜி அதே மாதிரியே இருக்கும். நம்ம 2 அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணையோட ஆயுள், வாழ்க்கை துணையோட லைஃப்பில் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய பாவம் வந்து 2ஆம் பாவம். அப்போ அந்த 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும்போது வாழ்க்கை துணையோட லைஃபுக்கு, அவரோட ப்ரோக்ரஸுக்கு, லைஃபுங்கும்போது உயிரை பற்றி மட்டுமே யாரும் யோசிக்க வேண்டாம், அவங்களோட ப்ரோக்ரஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அது இருக்காது. உடனே லக்னத்தில் இருக்கிற செவ்வாய், லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களை யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. 2ல் செவ்வாய் இருக்கிற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. 4ல் செவ்வாய் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. 7ல் செவ்வாய் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. 8ல் செவ்வாய் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. யாருக்கு தான் கல்யாணம் நடக்கும்? இந்த மாதிரிலாம் டிமாண்டிங் இருக்கிறனால தான் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறதில்ல. உண்மை அதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு யாருக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மையே கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணியோ, நெகோஷியேட் பண்ணியோ, காம்ப்ரமைஸ் பண்ணியோ போக வேண்டிய இதை தேவையே இப்போ யாருக்குமே இருக்கிறதில்ல. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருமே ரொம்ப சர்வசாதாரணமாக மினிமம் 50,000லேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிச்சிடறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப இண்டிபெண்ட். அந்த பணத்தை மட்டும்தான் இண்டிபெண்ட்டாக எல்லாருமே பார்க்குறாங்களே தவிர, அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது வெறும் பணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர, அங்கே அவங்க சோல் பவர்ஃபுல்லாக இருக்கா, அந்த பர்சன் ரொம்ப அன்பானவங்களா, அந்த பர்சன் ரொம்ப கனிவானவங்களா, ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவங்களா, நான் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய எனர்ஜி கொண்டவங்களான்னு பார்க்கணும். அதுதான் உண்மையான இண்டிபெண்டன்சி, அதுதான் உண்மையான ஸ்ட்ராங்கான பர்சன். வெறும் பணம் வச்சுருக்கிறவங்க மட்டும் ஸ்ட்ராங்கான பர்சன் அல்ல. இதுதான் இப்போது சமூகத்தில் இருக்கிற பெரிய மிஸ்கன்செப்ஷன். இதுதான் எல்லாரோட பர்சனல் லைஃப்லையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது. மேட்ச் மேக்கிங் இது மேட்ரிமோனியில் எங்கள் அம்மா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பப்பப்பப்பப்பா, நான் அது வம்புக்குள்ளேயே போய்க்கூடாதுன்னு நான் எவ்வளோ ஒதுங்கினாலும் நமக்கு காதலை கேட்கும். சில விஷயங்களுக்கு காதலை கேட்கும்போது நம்மளால் இங்கே உட்காரவே முடியாது. என்ன பண்ண போறீங்க நீங்களே கல்யாணம் பண்ணி, தயவுசெய்து யார் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு நமக்கு கதற தோணும். பதறும் மனசெல்லாம், ஐயோ இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் என்னத்துக்காருது, அந்த ஆணோ பெண்ணோ என்ன ஆகுதுங்கிற அளவுக்கு நமக்கு கவலை ஜாஸ்தியாகும். அதில் எஸ்பெஷலி தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. ஃபீமேல் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு பணம் இல்லை, மாதம் ஒரு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க, சொந்தமாக காரு சொந்தமாக வீடு வச்சவங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறவங்க 199%. நீங்கள் மறுக்கவே முடியாது. இங்கே யாரோ ஒருத்தர் மறுக்கிறீங்கன்னா அந்த 100ல் ஒருத்தர் நீங்கன்னு அர்த்தம். தாராளமாக கலர் தூக்கி விட்டுக்கோங்க, கெத்தை தூக்கி விட்டுக்கோங்க. நான் பணத்துக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்கறதில்லைங்க, எனக்கு குணம் தான் முக்கியம் அப்படின்னா பாக்கி 99%ம் குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுவும் செவ்வாய் தோஷம்தான். நம்ம வேறெல்லாம் செவ்வாய் இங்கே 2ல் இருந்தா தோஷம், 4ல் இருந்தா தோஷம், 7ல் இருந்தா தோஷம், 8ல் இருந்தா தோஷம்னு பார்த்துட்டு இருக்கோம். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நான் சொல்கிற அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களில் நெகோஷியேட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். டிமாண்டிங் பெருசாக வைக்கக்கூடாது. அவங்களே ஃபஸ்ட்டு திருமண வாழ்க்கையில் டிமாண்டிங் வைக்கக்கூடாது. நான் இப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இப்படி ஒல்லியாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், கண்ணாடி போடாமல் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், மாதம் இத்தனை லட்சம் சம்பாதிச்சா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இவ்வளோ ஏக்கரை இடம் இருக்கணும், வண்டி இருக்கணும், வீட்டுக்குள்ள இவ்வளோ வசதியும் இருக்கணும் அப்படிங்கிறத டிமாண்டை முதல்ல வைக்காமல் இருந்தாலே ஃபஸ்ட் உங்களுக்கு திருமணம் நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த அமைப்பை தாண்டி செவ்வாய் கேது சேர்க்கை உள்ள ஜாதகம், அவங்களும் இந்த மாதிரி தான். நீங்களும் டிமாண்ட் வைக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு ஒரு வீக்கானா ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நான் தாழ்த்தி, எதிர்ப்பாளரை தாழ்த்தி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். உங்களை விட சகல விதங்களிலையுமே கொஞ்சம் ஒரு படி இறங்கினவங்க. நான் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, நான் எம்டெக் பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை நான் எம்டெக்குங்க, எனக்கு எம்டெக் பொண்ணு தான் வேணும், நான் ஐடியில் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் இந்த கேட்டகரியில் இருக்கேன், இதே கேட்டகரியில் உள்ள பொண்ணு தான் எனக்கு வேணும், ஒரு பையன் தான் வேணும். இந்த மாதிரி டிமாண்ட் இல்லாமல் எங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா பூமி இருக்குதுங்க, இதே 5 ஏக்கரா அட்லீஸ்ட் ஒரு 6 ஏக்கரா ஒரு 4 ஏக்கராவது வேணும் இல்லைங்களா, இந்த மாதிரி டிமாண்டிங் எதுவுமே வைக்காமல் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கு எதுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலோ அல்லது செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 8ஆம் பார்வையாக கேதுவை பார்த்தாலும் அவர்களும் இந்த காம்ப்ரமைஸை செய்ய வேண்டும். உங்களை விட கொஞ்சம் வீக்கான நபரை கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஹெட் ஸ்ட்ராங்காக அப்படியா இல்லாமல் ரொம்ப நல்லவங்களா பண்பானவங்களா ரொம்ப சாஃப்டான நேச்சராக கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செவ்வாய் உங்களுக்கு எது அரகண்டாக ஹார்ஷாக நிமிரும் போது அவங்க அந்த இடத்துல இருக்கை தட்டினாதான் ஓசை, அவங்க அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் குடும்ப வாழ்க்கை எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே கம்பேட்டிபிள் லைஃப் பார்ட்னரில் நிச்சயமாக உலகத்தில் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக உலகமே அப்படி தானே 24/7 365 டேஸும் யாரோ ஒரு மனிதர்
யாரோ ஒரு மனிதர் கூட அட்ஜஸ்ட் பண்ணியோ நெகோஷியேட் பண்ணியோ காம்ப்ரமைஸ் பண்ணியோ தான் போகிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்படிதான் பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இயங்கும். ஆனால் இந்த செவ்வாய்க்கு ஒரு சேர்க்கை இருந்தாலோ, செவ்வாய் ஒரு இடத்துல இருந்துட்டு 4ஆம் பார்வையாக கேது பார்க்கறது, 7ஆம் பார்வையாக கேது பார்க்கறது, 8ஆம் பார்வையாக கேது பார்க்கறது இருந்தாலோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் நெகோசியேஷன் நீங்கள் டிஃபால்ட்டாக பழகியே ஆகணும். அடுத்தது, ஒருத்தரோட ஜாதகத்தில் கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம் இந்த நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, லக்னம் நிற்கிற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சந்திரன் நிற்கிற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்ன அதிபதி நிற்கிற நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு லக்னம் சந்திரன் லக்னாதிபதி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்களும் இதை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஹெட் ஸ்ட்ராங் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிதான் எதிர்பார்க்குறேன். உலகத்தில் அப்படி இருக்கவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கவே முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கவே முடியாது. ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி பிரபஞ்சத்திலேயே கிடையாது. 10 விரலும் ஒன்று போல இருக்காது, எந்த ரேகையும் ஒன்று போல இருக்காது, எந்த நபரும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்று போல இருக்கிற மாதிரி பாவிச்சுக்குவாங்க, நினச்சிக்குவாங்க, அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைசஸ் அண்ட் நெகோசியேஷன்ஸை ஏற்படுத்திக்க சின்னதுலேருந்தே பழகிக்கணும். பெரியவங்க முதல்ல ஒரு 15 இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஜாதகத்தில் உங்கள் குழந்தை ஜாதகத்தில் இருக்குங்க. பேரண்ட்ஸுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன், உங்கள் குழந்தைக்கு லக்னத்துலேயோ 2ஆம் பாவத்துலையோ 4ஆம் பாவத்துலையோ 7லேயோ 8லேயோ செவ்வாய் இருக்குது. சின்னதுலேருந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு ப்ளீஸ் கேட்காம ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அது 10 ரூபா சாக்லேட் கொடுக்குற அந்த 1 வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தாய்ப்பால் குடிக்கலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்கிற அந்த காலகட்டத்திலிருந்தே பிடிவாதத்தை என்கரேஜே பண்ணாதீங்க. அந்த ஸ்டபர்ன் நேச்சர் என்கரேஜே பண்ணாதீங்க. நான் சொன்னேன், இந்த எந்த காம்பினேஷன் உங்கள் குழந்தை ஜாதத்தில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு 1 வயசு 2 வயசு 5 வயசு 10 வயசு இருந்தாலும் சரி, 5ல் விளையாது 50லேயும் விளையாது. 5ல் விளையாதது 50லேயும் விளையாது. அதனால சின்னது இப்போ பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்கள் ஜாத்தில் உங்கள் குழந்தை ஜாத்தில் இந்த அமைப்பெல்லாம் இருக்குன்னா அவங்க நாளைக்கு திருமண வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும், அவங்க வாழ்க்கை துணையோடு ஃபஸ்ட் இருக்கணும், உங்கள் காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு துணை இருக்கணும். அது நீங்கள் பையனை பெற்றிருந்தாலும் சரி, பொண்ணை பெற்றிருந்தாலும் சரி, நிச்சயமாக அவங்களுக்கு இந்த தன்மையை வளர்த்து விடுங்க. டிஃபால்ட்டாக ஊட்டி விடுங்க. சாரி கேட்டு பழக்க வைங்க, ப்ளீஸ் கேட்டு பழக்க வைங்க. அழுதா, பிடிவாதம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணா, மூஞ்சி தூக்குனா, பேசாமல் இருந்தா, தரையில் உருண்டு புருண்டு அழுதா, பொருளை தூக்கி அடிச்சா கண்டிப்பாக கிடையாது. இக்னோரன்ஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அங்கே போய் சமாதானப்படுத்துறதும் ஆகாது, நம்மளும் வெறி கொண்டு குழந்தைகளை அடிக்கிறதும் ஆகாது. கம்ப்ளீட் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு எழுதும் எதுக்கு பிடிவாது முடிச்சுன்னு குழந்தைங்க மறந்தே போயிடுவாங்க. நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் 18 வயசு பையனையோ இப்போ 20 வயசு பொண்ணையோ நீங்கள் இதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்போ போய் நீங்கள் புதுசாக போதிக்க முடியாது. ஆனால் இந்த வீடியோ வளர்ந்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுது, உங்களுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா டிமாண்டிங், உங்கள் ஜாதகத்தில் இதுதான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அது செவ்வாய் தோஷம் இல்லை, செவ்வாயோட அந்த ஹெட் ஸ்ட்ராங் எனர்ஜி, அந்த மாடுலேஷனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக செவ்வாய் நீச்சம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நல்ல ஃபைட்டர், வாரியர் மாதிரி, எவ்வளோ அடித்தாலும் அடிக்கடிக்க நான் மேலே எழுந்திருப்பேன். ஒவ்வொரு லைஃப்பில் ஒரு அடுத்தபடி நல்லா உயர்ந்திருக்கேன்னா முன்னோட சரியாக நடி வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ என்னோட நீச்ச செவ்வாய் அந்த மாதிரி வேலை பண்ணும். கலிகாலத்தில் நீச்ச செவ்வாய் ரொம்ப ரொம்ப நல்லது. உச்ச செவ்வாய் தான் போய் கண்ணா பின்னான்னு செவத்தில் மூடி அடி வாங்கி சதறடிச்சிடும், தன்னைத்தானே சதறடிச்சுக்கும். ஸோ டாபிக் மாறிட்டேன் பார்த்தீங்களா ஒரு செகண்டில். ஸோ இதுதான் செவ்வாய் தோஷமாக கருதப்படுது. உங்களுக்கு திருமணத்தடை ஏற்படுதுனாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைனாலும் நிச்சயமாக இந்த செவ்வாய் கேது கன்ஜங்ஷனோ நான் சொல்கிற அந்த நட்சத்திரங்களில் லக்னமோ சந்திரனோ லக்னாதிபதியோ நிற்கிறது தான் மெயினான காரணமாக இருக்கக்கூடும். அதனால் மாற்றம் நம்மகிட்ட இருந்து தான் வரணும். நம்ம போய் மேட்ச் மேக்கிங் பார்த்துட்டு இது பொருந்தல அது பொருந்தலன்னு சொல்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. கொஞ்சம் இறங்கி வாங்க, ஒரு படி இறங்கி வாங்க, அந்த மாடுலேஷனை மாற்றுங்க. அந்த ஒருத்தர் ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறது ஒரு கமாண்டிங், அது வீட்டுக்குள்ளே கமாண்டு செல்லாது. நீங்கள் கமாண்டே பண்ண முடியாது வீட்டுக்குள்ளே. நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் உங்கள்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறவங்க நீங்கள் கமாண்ட் பண்ணலாம், அது ஒரு லிமிட் இருக்குது. நம்ம கட்டிக்கிட்டு வந்தவங்களை கமெண்ட், நீங்கள் பெற்றவங்க உங்கள் குழந்தைகளை கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் இப்போ உங்கள் பெற்றவங்களை கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அடித்தாலும் முடித்தாலும் அவங்க உங்கள் டிபெண்டாக இருந்தாங்கன்னா உங்களை விட்டு போக மாட்டாங்க. வேறு கதியே இல்லை. உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ இந்த மாதிரி நம்ம கொண்ட பெற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எவ்வளோ ஹார்ஷ், எவ்வளோ அரகண்ட் அக்ரெசிவ் இருந்தாலும் அவங்க அப்படியே குழந்தைகிட்ட பேசவே பயந்துக்குவாங்க. ஆனால் வரப்போகிறவங்க அப்படி இல்லை, வேறு குடும்பம், வேறு எனர்ஜி, அவங்க அடங்கி போகணுங்கிற அவசியமே இல்லை. லாஸ் உங்களுக்கும் தான். முதல்ல திருமணம் மாறதை தடுக்கும். அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் டே 1லேருந்து ஹவர் 1லேருந்து ஃபயர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் சரியான விதத்தில் தான் கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி 90s கிட்ஸ் கல்யாணம், 90s கிட்ஸ் கல்யாணம் அல்ல, 90s கிட்ஸ் தயவு செய்து
இந்த விஷயங்களை பாருங்க. பெண்கள் ஜாதத்தில் எஸ்பெஷலி இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு 37 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாது. நீங்கள் இறங்கி கொஞ்சமாவது ஒரு படி இறங்கி நீங்கள் வரல, அப்படி ஹெட் ஸ்ட்ராங்காக நின்றுருந்தீங்கன்னா 37 வயசு ஆனாலும் கல்யாணம் நடக்காது. அதுக்கப்புறம் எப்போ வம்ச விருத்தி ஏற்படுறது, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அவங்கள ஹெல்த்தியாக நீங்கள் வளர்த்துறது, நீங்கள் எப்படி முதல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது. எல்லாரும் பிறக்கும் போதே கோடீஸ்வரலாக பிறக்கிற யோகமெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. எல்லாருமே போராடி தான் முன்னால் வந்திருக்காங்க. மிடில் கிளாஸ் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, மிடில் கிளாஸ் பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடு வசதி வாகனம் எதுவுமே இல்லாத குடும்பம் மாதிரி தானே பரவாயில்ல. முதல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுங்க. நம்ம ஜாதத்தில் பிரச்சனையை வச்சுட்டு வரவங்க ஜாதகத்தை எல்லாம் குத்த சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வாழ்க்கை ஃபஸ்ட்டு கொடுங்க, சேர்ந்து வளரலாம் அப்படின்னு மனசில் அது அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. நான் வளர்ந்துருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், வரப்போகிறவங்களையும் சேர்த்து நான் அப்லிஃப்ட் பண்ணுவேன். அந்த குடும்பம் மட்டும்தான் சிறக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னரோட டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃபாக, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனல் லைஃபாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு லைஃப். லவ் யூ ஆல். அஸ்ட்ரோ பிருந்தா அகெயின் ஃப்ரம் கோயம்பேடு. வண்டி